யோ, நேத்து ராத்திரி நானும் உமர் மகனும் எம்புட்டு நேரம் நீர் வருவீர்னு காத்திருந்தோம் தெரியுமா? ஏயா லேட்டு? அதுவும் லேட்டாக வந்தது இல்லாமல் உங்க அம்மா கிட்ட போய் அங்கே ஹாலில் போய் படுத்துக்கிட்டீரே, என்னத்துக்கு? இட்டி நடு ராத்திரில உன்னை போட்டு எழுப்ப வேண்டாம்னு தான் அங்க படுத்துக்கிட்டேன். என்ன உனக்கு பயந்தவன் நினைச்சியா? அப்படி ஒரு பயமும் இல்ல தெரியுமா? ஆமா ஆமா, நீரு பயப்பட மாட்டீரு. எனக்கு தெரியாதா என்ன? எங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தீரு ஞாபகம் இருக்கா? இட்டி எப்படி வந்த? சும்மா எதையாவது சொல்லாதட்டி. ஓ, என்ன கூட்டத்துல நின்று ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கும்போதும் 3 பேரு 4 பேரோட தானே வந்தீரு. உமர் பிரின்ஸை கூட்டிட்டு வராம என்னைக்காவது தனியா வந்திருக்கீரா? அடி விழுந்துருன்னு பயம் தானே? இட்டி உன் மேல ஆசைப்பட்டு உன் பின்னாடியே வந்தேன். ஆனா உங்க குளத்துல பொண்ணு கொடுப்பாங்களான்னு பயம்தான். அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தேன். அது ஒரு குத்தமா? அப்புறம் நம்ம கல்யாணத்தப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை மட்டுமா கூட்டிட்டு வந்தீங்க? உங்க சாதிசனத்துல 4 பேரை கூட்டிட்டு வந்தீர்ல, பயந்து போய். அதெல்லாம் இப்ப எதுக்குட்டி? என்ன நீரு 4-5 பேரோட தான் இத்தனை நாளும் என்னை பார்க்க வந்திருக்கீரு. ஆனா நான் உமர் வீட்டுக்கு வரும்போது தனியா வந்தேன். அப்போ யாருக்கு பயம் ஜாஸ்தி, யாருக்கு பயம் இல்லை சொல்லு பாப்போம். அது என்னன்னு சொல்றது? உனக்கு பயம் இல்லதான், அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? அம்மோய், முதல்ல நீரு பயந்தாக்களின்னு ஒத்துக்கரும். சும்மா அப்படியே அலட்டல் உருட்டல்லாம் என்கிட்ட செல்லாது. இன்னைக்கு என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போயிட்டா போச்சு, எங்கடி போனோம்? அது அப்புறம் சொல்றேன். நீர் போய் முதல்ல குளிச்சுட்டு வரோம். சரி டி. வெளியே போறாளாம்லாம். வெளியே இன்னைக்கு எப்படி நீ வெளியே போறேன்னு நானும் பாக்குறேன். ஒரு நாள் அந்த பைய வீட்டுல இருந்திருக்கூடாது. தன 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 தனன்னு கூட்டிட்டு இந்த குருவி கடிச்சு எங்கேயாவது ஊரை சுத்த கிளம்பிடுவா. புது சட்டமா இருக்கு. வெளி சட்டமாவும் இல்ல, பிடிச்ச அழி சட்டமாவும் இல்ல. நீ சத்த முடியா? சொல்லு, நீ சத்த முடியா? நானே மண்டக்கத்துல உசுறு போதுட்டு இருக்கேன். என்கிட்ட எதையாவது பேசாத. என்னது மண்டக்குத்துக்கே உசுறு போடா? யார் சொன்னா? மண்டக்குத்துனா உசுறு போயிடுமா என்ன? இல்ல ஏமலே என்ன போட்டு படுத்துற. மண்டக்குத்து தாக்க முடியல. மண்டை வெடிச்சு செதறிடும் போல இருக்கு. ஐயோ அம்மா, தாக்க முடியலையே. நான் என்ன பண்ணட்டும், ஏது பண்ணட்டும்? என்ன இது உதவிட மண்டக்குத்தால இருக்கு? வெடிச்சு செதற மண்டக்குத்தா? ஐயோ, இது வரைக்கும் மண்டக்குத்துனால யாரும் மண்டை வெடிச்சு செதறன மாதிரி சொல்லவே இல்லையே. உதவிதமா தான் இருக்கு. கொரோனாவோட படும் மோசமால இருக்கு. இப்பவே டாக்டருக்கு போன் பண்ணி, டாக்டர் எங்க ஆச்சிக்கு மண்டை வெடிச்சு செதற போதா, செதற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கவா இல்ல அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல் கூட்டி வரணுமான்னு கேட்டுட்டு வாடேன். இல்ல ஏ உசுர வாங்கனே வருவீரோல, மண்டை குத்து உசுர போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இம்மா இம்மாங்க வாமா, மண்டை வெடிச்சு செதற போதா. முதல்ல அதுக்கு முன்னாடி ஆச்சிக்கிட்ட எல்லாத்துலயும் கையெழுத்து வாங்குங்க. மண்டை வெடிச்சு வெடிச்சு செதறிற போகுது. பாவி பேரே, நான் மண்டை குத்துல என் மண்டை வெடிச்சு செதறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா பல்ல பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிற. உனக்கு எல்லாத்துலயும் கையெழுத்து வாங்கணும். அப்போ இந்த சொத்து தான் உனக்கு முக்கியமா போச்சு, அப்படித்தானே? என் மண்டை குத்து உங்க யாருக்கும் பெருசா தெரியல. நான் வேடிக்கை பாக்குறேன் இல்ல நான் நாடகம் போடுறேன்னு நீ நம்புற, அப்படித்தானே? என்னாச்சு சொல்ற? வேடிக்கை பாக்கறேனா? நான் தான் வேடிக்கை பாக்குறேன். நீ எங்க இருந்து வேடிக்கை பாக்குற? அப்புறம் என்னமோ சொன்னி, என்ன சொன்ன? நாடகம் போடுற. ஓ, அப்ப இது நாடகமா ஆச்சி? நான் விட நிஜமாவே மண்டை குத்துன்னு நினைச்சு இம்புட்டு நேரம் மனசு வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரி சரி, நாடகம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உடுக்கமா போடாச்சு. அப்போ யாராவது நம்புவாங்க. சரி, எதுக்காக நாடகம் போடுறேன்னு முதல்ல என்கிட்ட சொல்லிடு. எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. ஓ அப்பன ஆத்தாலும் என்னன்னு வந்து எட்டி பாத்துருக்காவளா? என்னாச்சு சொல்ற? அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆகுது. நீ என்னன்னா அப்பன ஆத்தாலும் எட்டி பாத்துருக்காவளான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னல சொல்ற? 1/2 மணி நேரம் ஆகுதா? எப்ப போனாவோ? ஐயோ ஆச்சி, அத ஏன் கேக்குற? எங்க அப்பா குளிக்க போறேன்னு போச்சா உள்ள. அப்புறம் எங்க அம்மாக்கு என்ன மூடு வந்துச்சோ தெரியல. யோ, ஆத்துல போய் 2 பேரும் குளிச்சிட்டு வருவோம் வான்னு கைய
பேதியில போவா எவ்வளவு திமிர் இருந்தா மவனே ஒரு நாள் வீட்டுல இருக்க விட மாட்டேங்கிறா. கரன்னு இழுத்துட்டு போயிருக்கலாம்ல இழுத்துட்டு. ஏன் ஆச்சி அப்ப அதுக்காக நாடகம் போட்டியா? ஐயோ வட போச்சே. இது தெரியாம எங்க அம்மா கூட போயிட்டேன். நீ முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு நாடகம் போட்டிருந்தேன்னா நான் எங்க அம்மா புடிச்சு உட்கார வச்சிருப்போம்ல. என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கும். எம்பிட்டு திமிர் இருந்தா இப்படி பேசுவேன். வரட்டும் அப்புறம் இருக்கு. ஐயோ பாவம் கேள்வியை ரொம்ப தான் கலாய்ச்சிட்டோமோ. எட்டி சமையல முடிச்சிட்டியா? தங்கச்சி கோயிலுக்கு போயிருக்கா, வந்துருவா. எட்டி ஏன் முறைக்கிற? என்ன சமையல் பண்ணின? புடலங்காய் சோறு, கத்திரிக்காய் ரசம், தக்காளி பாயாசம். வேற எதுவும் வேணுமா? என்னது? புடலங்காய் சோறு, கத்திரிக்காய் ரசம், தக்காளி பாயாசமா? என்னடி புதுசு புதுசா சொல்ற? இனிமே எல்லாமே புதுசுதான். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. அதான் வச்சிருக்கத தின்னுங்க. அப்புறமா விஷத்துல மருந்து கொடுக்கறேன். எல்லாருக்கும் சரியா போயிரும். என்னது? விஷத்துல மருந்தா? ஏட்டி ஏமட்டி இப்படி படுத்தி எடுக்கிற? அவ ஒரு பக்கம் படுத்துறானா, நீ ஒரு பக்கம் படுத்துற. நான் யாரு சொல்றது கேக்குறது? ஒரு தங்கச்சி வந்து 3 நாள் ஆச்சு. ஊருன்னு ஒண்ணு இருக்கா அவளுக்கு இல்லையா? இங்க வந்து நல்ல டேரா போட்டு என்ன வேலை வாங்குறா? நான் எங்க போய் டேரா போடட்டும்? நீ சொல்றதும் சரிதான். நீ பேசாம உங்க வீட்டுக்கு போ. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அங்க போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சு இவள ஊரை பக்கம் அனுப்புறேன். நீ எப்படி மச்சான் வீட்டுக்கு போவ? நீ தான் அன்னைக்கு மச்சான மரியாதை இல்லாம பேசல. அதுவும் இல்லாம அட்டைய பட்டு குடுமி காடிச்சு அப்படின்னு சொன்னேன். இப்ப எப்படி அங்க போவ? இது வேறயா? இங்க பாடுமா, மச்சான் உன்னைய பாவம்னு வீட்டுக்குள்ள சேர்க்கணும். நான் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிவிடுவேன். ஏன் தெரியுமா? நீ அட்டைய எப்படி எல்லாம் பேசியிருக்க. அதான் இப்போ பதிலுக்கு பதிலு நீ அத்தை கிட்ட அனுபவிக்கிற. நல்லா அனுபவிமா. போய் நல்லா சுட சுட அத்தைக்கு எல்லாத்தையும் செஞ்சு வை. அத்தை இப்ப கோயில்ல இருந்து வந்துரும். சரியா? நீ செஞ்சதுக்கு இப்ப அனுபவிக்கிற. நான் போய் மச்சான பாத்துட்டு வரேன். வரட்டா? பாய். எடி உனக்கு வேற யாரும் வேண்டாம். ஓ மவ ஒருத்தியே போதும். உங்க மைனி உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தாலும் இவ சேர்க்க விட மாட்டா. ஓ பிசாம போயிரும். என்ன படுத்தி எடுக்காதேரும். நான் எங்க ஆத்தாளுக்கு போன போட்டுட்டு வரேன். அப்புறம் இருக்கு உமருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி கோவத்துல செவடு மேல ஆடி உட்கார்ந்திருக்க? கீழே அடங்கி வா. இப்போ அண்ணமோகினி நான் வாடல. எங்க அம்மா என்னை அடிக்கிறதுக்கு வாடியில வச்சு வடட்டிட்டு வந்துட்டா தெரியுமா? அதான் கோவத்துல வந்து உட்கார்ந்திருக்கேன். என்னது? வாடியில வச்சு அடிக்கிறது வந்துச்சா? நீ என்ன பண்ணுன? எங்க அம்மா வச்சிருந்த 100 ரூபாயை காணும் தெரியுமா? அத எங்க அப்பா தான் தூக்கிட்டு போய் சாராயம் குடிச்சிருக்கு. ஆனா எங்க அம்மா நான் தான் தூக்கிட்டேன்னு நினைச்சு என்னை அடிக்கிறதுக்கு வாடியில வச்சு வடட்டிட்டு வந்தா தெரியுமா? அதான் நான் கோவமா வந்துட்டேன் தெரியுமா? நான் வீட்டுல இருந்து காசே எடுக்க மாட்டேன் தெரியுமா? சொல்ல வேண்டியதானே உங்க அப்பா தான் எடுத்துட்டு போயிருக்கணும். நான் சொல்ல எங்க அம்மா காக்கவே மாட்டேங்குது தெரியுமா? அப்புறமா தெரிஞ்ச படம் தேடி விடுவாள, அப்போ எடுக்க அவளுக்கு. அதுக்காக எம்புட்டு நேரம் அப்படி உட்காந்துருப்பேன். கீழே அடங்கி வா, எல்லாம் சரியாயிடும். இருப்புல வாடேன். நான் காசு எடுத்துருக்க மாட்டேன்னு நீ என்னை நம்புறியா? நீ ரொம்ப நல்லவன் பழட்டப்பட்டாபி. நீ காசு எடுத்துருக்க மாட்டே தெரியுமா? நீ போய் சொல்ல மாட்ட, திடுட மாட்ட. உன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் வானமகினி. உனக்காக என் மேல இம்பூட்டு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? ஆனா எங்க வீட்ல யாரும் நம்பலல. அப்புறமா என்னை தேடி வரட்டும், அது வரைக்கும் நான் வீட்டுக்கே போறது இல்ல தெரியுமா? நீ என்ன லூசா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தெரியுமா? உங்க அம்மா உன்னை ஆளை காணும்னு தேடும் தெரியுமா? உங்க அப்பா தான் எடுத்துருக்கணும் உங்க அம்மாக்கு தெரியும். ஆனா உங்க அப்பாவை அடிக்க முடியாதுல்ல. அதான் கோவத்துல உன்னை அடிக்கிற மாதிரி சீனை போட்டிருக்கும் தெரியுமா? என்ன பிள்ளை சொல்ற? நிஜமாவா? ஆமா படட்டப்பட்டாபி. எங்க வீட்லயே இப்பெல்லாம் நடந்துருக்கு தெரியுமா? எங்க அப்பாவை ஏச முடியாதுன்னு சொல்லி எங்க அம்மா என்னையே தான் யாசும் தெரியுமா? பாத்திரத்தை போட்டு உடைக்கும், அப்புறம் என்னையே யாசும். அந்த மாதிரிதான் உங்க அம்மா கோவத்தை யாருக்கிட்ட காட்டும். அதான்
இருக்குன்னு சொல்றா. அப்படியே இருக்குமானே? ஆமலே, நீ போய் சொல்ல மாட்டே, திருட மாட்டேன்னு எங்க அம்மாக்கு தெரியும். அப்போ உங்க அம்மாக்கு தெரியாதானே? உங்க அம்மா வேணும் தான் உன்னைய வடட்டி இருக்கும் தெரியுமா? வேணும்னாலும் பாடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல படட்ட பட்டாபி எங்க போயிட்ட அப்படின்னு தேடி வரும் தெரியுமா? உங்க அப்பாவை அடிக்க முடியாதுல, அதான் உன்னை அடிக்கிற மாதிரி சீன் போட்டுருக்கும் தெரியுமா? அப்பதான் உங்க அப்பா பயந்து போய் இனிமே வீட்டுல காசு எடுக்க மாட்டாங்களா? அதான். தேங்க்ஸ்ல, நீங்க ரெண்டு பேரும் சொல்லும் போதுதான் மனசுக்கு எம்பூட்டு ஆடுதலா இருக்கு தெரியுமா? நான் வட வீஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன், ரொம்ப கவலையா இருந்தேன் தெரியுமா? வனமோகினிய பார்த்த உடனே மனசு சந்தோஷமாயிட்டு, இப்போ உன்னைய பார்த்த உடனே இன்னும் மனசு சந்தோஷமாயிட்டு. சரில, வா எங்க வீட்டுக்கு போவோம். சரில, வா வனமோகினி போவோம். சரி படட்ட பட்டாவி மச்சான், நானும் வரேன். உன்னைய விட ஸ்பெஷலா அழைக்கணுமோ? நானும் வரேங்கிறேன், வாடி போவோம். சரி மச்சான்.